இளந்துளிர் என்கிற நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட சபையில் மன அழுத்தம் போதகருக்கா இல்ல போதகருடைய மனைவிக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இன்னைக்கு அநேக நேரங்களில நம்முடைய ஊழிய பகுதியாக இருந்தா, ஊழிய ஸ்தலங்களில அதிகமான மன அழுத்தத்துல இருப்பது யார் அப்படின்னா, போதகருடைய மனைவிமார்கள். ஏன் அப்படி இருக்காங்க? அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். "ஏன் பாஸ்டர் நீங்க இப்படி இத சொல்றீங்க?" அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க, ஒரு போதகர் அழகா என்ன செய்றாங்க, வெளியில போயிர்றாங்க. வெளியில 4 ஆட்கள பார்த்து பேசிர்றாங்க. இல்ல சபைக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் இருந்தாலும், அத வெளியில போகும்பொழுது அத அவங்களுக்கு மறைப்பதற்கு ஒரு ஏதுவான ஒரு வகைகள் அங்க உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனா, போதகருடைய மனைவி அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறபடியினால, அந்த பிரச்சனைகளை நினைத்து, நினைத்து, நினைத்து தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே இருந்து, அநேகருடைய வாழ்வில மன அழுத்தத்தை பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில போதகர்கள் ஊழியர் கூடுகை என்று சொல்லி, ஒவ்வொரு இடங்களுக்காக போய் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை வளர்த்துக் கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை அவங்க சோர்வா இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல அவங்க இருக்கும் பொழுது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு போதகர் மீட்டிங், ஒரு ஜெப கூடுகையில போகும்பொழுது, அவர்களே தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் போதகருடைய மனைவிமார்கள் எதை அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் அங்கு பேச முடியவில்லை. இன்னொன்று, ஆவிக்குரிய ஆலோசனைகள் அங்கு கொடுக்கப்பட முடியவில்லை. அவர்கள் தனிமையிலே வீட்டிலே இருந்துவிட்டு தன் பிள்ளைகளை எல்லாவற்றையும் பராமரித்துக் கொண்டு தனக்குத்தானே ஒரு எண்ணம், ஐயோ நம்மளால தான் இந்த பிரச்சனையா, ஐயோ நம்ம இந்த பிரச்சனை எப்படி பேஸ் பண்றது, இப்படி சொல்லி 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 தன் அந்த இருதயத்தை போட்டு அந்த மைண்ட்ல அந்த எண்ணங்களை கொண்டு வந்து அந்த இருதயத்துல ஒரு பயங்கரமான ஒரு சோர்வு வந்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தகர்ந்து போய் விடுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இன்றைக்கு ஊழியர் கூடுகை போகும்போது சேர்ந்து போங்க. எங்கேயாவது வீட்டு கூட்டங்களுக்கு சேர்ந்து போங்க. கொஞ்ச நேரம் தனிமையில கொஞ்சம் பேசுங்க. ஊழியங்களை குறித்து பேசுங்க. வசனங்களை குறித்து பேசுங்க. இல்லை என்று சொன்னால், அவருடைய இல்லங்களுக்கு, போதகருடைய மனைவிமாருடைய இல்லங்களுக்கு கூட்டிட்டு கொண்டு போயிட்டு, சாயந்தரம் அவங்களோடு கொஞ்ச நேரம் இருந்து பேசி, பழகி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, இல்லைன்னா ஒரு நண்பர் அந்த அந்த போதகருடைய மனைவி அவங்க யார் இருப்பாங்களோ, அவங்களுடைய ஒரு நல்ல நெருங்கிய ஒரு தோழிகளோடு அவங்கள கொஞ்ச நேரம் விட்டு பேசுறது. அவங்க வீடுகளுக்கு போறது, போய் விசிட் பண்றது, ஜெபிக்கிறது இப்படி இணைந்து போகும்பொழுது, அவளுடைய ஆவிக்குரிய தரமும் உயருகிறது. மன அழுத்தத்திலிருந்தும் விடுதலை ஆகிறார். அப்ப இன்னைக்கு அன்பான தேவனுடைய ஊழியர்கள், ஊழியருடைய மனைவிமார்கள நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய மனைவிகள என்ன செய்யுங்க? வெளியில கூட்டிட்டு போங்க. சில அழுத்தமான சூழ்நிலையில அவங்களுக்கு ஆதரவா இருங்க. அவங்களோட ஒத்துழைப்பு கொடுங்க. சரி, அவங்க உற்சாகமான வார்த்தைகள பேசுங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில ஒரு ஹோட்டலுக்கு போங்க. உங்கள்ட்ட கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு ரூ. 20 தான் இருக்கும். இல்ல ஒரு ரூ. 50 தான் இருக்குதுன்னா, அந்த இடத்துல போய் ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. அந்த மன அழுத்தத்துக்குள்ள, அந்த டிப்ரஷனுக்குள்ள அவங்கள அழுத்தாதுங்க. அப்படி போகும்பொழுது நிச்சயமா எதிர்காலத்துல அந்த ஊழியம் உங்களுக்கு ஒரு 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 சுமையாக தோன்றிவிடும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பம், கணவன், மனைவி என்று இருவர் இணைந்து ஓடும் பொழுது, கர்த்தர் நிச்சயமா உங்க ஊழியங்கள ஆசீர்வதிப்பார். ஒரு ஊழியத்தினுடைய மிக மிக முக்கியமானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியத்தினுடைய மிக மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க யார் அப்படின்னா, மனைவிமார்கள் தான். ஏன்னா எல்லாவற்றையும் போதகருடைய மனைவியினிடத்துல தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்கு. என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. அப்படின்னு யார் இடத்துல அதிகமா சொல்லுவாங்க அப்படின்னா, போதகருடைய மனைவியினிடத்துல தான் சொல்லுவாங்க. அவங்க தான் அநேகருக்கு தாயா இருந்து அநேகர ஆற்றி தேற்றி சரிப்பா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது அப்போ அந்த முக்கியமானவர்கள நம்ம எந்த சூழ்நிலையும் இழந்து விடக்கூடாது. அவர்கள மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போய் விடக்கூடாது. மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா, பலவிதமான வியாதிகள், பலவிதமான கஷ்டம் அவங்களுக்கு வந்துரும். அதனால தன் மனைவியை சிநேகித்து என்ன செய்யுங்க? போதகர் கூடுகைகளுக்கு கூட்டிட்டு போங்க. நல்ல நல்ல செய்தி கொடுக்கிற இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க. வெளியில கூட்டிட்டு போங்க. ஒரு நாளாகிலும், ஒரு மாதத்திற்கு ஒரு நாளாகிலும், ஒரு டீ ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் ஆகிலும், கொஞ்ச நேரம் இருந்து பேசி, ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க.
அது உங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கா இருக்கும். உங்க ஊழியத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ.